Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான இனிப்பு பூந்தி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லா ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பூந்தி பாத்தீங்கன்னா நல்ல பால் மாதிரி நல்ல கிரன்ச்சியா ஈஸியா வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு பெர்ஃபெக்ட்டா வீட்லயே பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 5 டேஸ்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாம இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்ல கிரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு பூந்தி. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கணும், அதுக்காக தான். இப்போது நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பூந்தியாக பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு இந்த மாதிரி குழிக்கரண்டி, அதாவது ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கரண்டி இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பூந்தியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா பூந்தி கரண்டி தனியாக விற்பாங்க. நம்ம அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா முத்து மாதிரி நம்மளுக்கு பூந்தி வந்து கிடைக்கும். இது வந்து இம்மிடியேட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனை வச்சு பண்ணுறது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் முத்து மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹாட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது, அதாவது அதோட சாஃப்ட்னஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பூந்தியோட எல்லோயிஷ் கலர் நம்மளுக்கு கிடைக்காது, ப்ரௌன் கலர் ஆயிரும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா குக் ஆயிரும், அதே சமயம் கலரும் சேஞ்ச் ஆகாது. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுடலாம். அப்போ தான் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் வெளியே போயிடும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர், இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பாகா காய்ச்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 2 கிராம்பு போட்டிருக்கேன், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதாவது ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி 2 விரலை வச்சு ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பூந்தி, அதை வந்து எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜீரா எல்லாமே பூந்திக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆக பார்க்கும். அதாவது நல்லா கெட்டியாயிரும். பூந்தி எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக பார்க்கும். கடைசியாக கொஞ்சமாக இதில் பாதாம் பிஸ்தா துருவி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்துலேயே பூந்தி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல உதிரியாக நல்ல முத்து போல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வீட்டில் செய்ய முடியும். ரொம்ப சின்ன பொருட்களை மட்டும் பயன்படுத்தி ஒரு சின்ன டிப்ஸையும் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த பூந்தி பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.